பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல நாம் இயேசு கிறிஸ்து எதற்காக வந்து பிறந்தார், அதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்திருக்கிறோம். அறியாதவர்கள் எவருமே கிடையாது. ஆனால் இந்த வருடம் முடிய போகுதே, நான் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டதா? புதிய ஆண்டுல எனக்கு ஆசீர்வாதம் இருக்குதா இல்லையா? இந்த ஆண்டு முழுவதும் நான் ஜெபித்தேன், பதில் கிடைக்கல. நான் முயற்சி எடுத்தேன், வேலை கிடைக்கல. நான் செய்த பாவங்கள் தான் அதற்கு காரணமா, தடையா என்று சொல்லி அநேகர் நினைத்துக் கொண்டிருப்பீங்க. ஆனா என் இயேசு கிறிஸ்து பாவத்தை பார்க்காதவர், பாவத்தை சுட்டி காட்டாதவர். அவர் மத்தேயு 1:21 நான் வாசிக்கிறேன். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மளை ரட்சிக்கும்படி வந்த கிறிஸ்து. அந்த கிறிஸ்துவின் பிறந்த நாளை கொண்டாடுகிற நீங்கள் விசுவாசிங்கள். நீங்க சில தவறுகள் செய்ததுனால இந்த வருடத்துல உங்க ஆபீஸ்ல உங்களுக்கு வேலை கிடைக்காம இல்ல ப்ரமோஷன் கிடைக்காம இருக்கலாம். சில நீங்கள் செய்த தவறுகள் நிமித்தம் உங்களோட திருமணங்கள் மற்றவர்களால் தடை செய்து வைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்கள் விசுவாசித்தீர்கள் என்றால் அந்த பாவங்களை எல்லாம் மற்றவர்கள் கண்களுக்கு கர்த்தர் மறைத்து அவர்கள் அதை மறக்க செய்து, அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமம் இம்மானுவேல் என்று சொல்லுகிற அவருடைய நாமம் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறபடியா அவர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது மனிதர்கள் உங்களை பார்க்கிற பார்வை மாறும். இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் நிச்சயமாக நீங்கள் விசுவாசிங்கள். நாட்கள் முடிய போகுது, வருஷம் முடிவுல வந்திருக்கிறோம். உங்களை இதற்கு முன்ன பார்த்த பார்வையில்லை இனி பார்க்க போகிறது. அவர் உங்கள் பாவங்களை நீக்கிவிட்டார், சாபங்களை விடுவித்து விட்டார். நீங்க வருகிற 14, 15, 20 நாட்களுக்குள்ளாக அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீங்கள் காண்பீர்கள். விசுவாசிங்கள். என் இம்மானுவேல், தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசித்தீர்கள் என்றால் உங்கள் ரட்சிக்க வந்த கிறிஸ்து இயேசுவின் பிறந்த நாளை கொண்டாடுகிற நீங்கள் நிச்சயமாக புதிய காரியங்களை காண்பீர்கள். புதிய சமாதானத்தின் பாதைகள் உங்களுக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாதைகள் நடந்து செல்வீர்கள். அவர் அதிசயமான ஆலோசனை கர்த்தர், ஆலோசனை தந்து அதிசயமான பாதையில் நடத்துவார். ஆசீர்வாதமான நீர்க்கால்கள் உங்களுக்கு வருகிறது. அந்த தண்ணீர் நீங்கள் மொண்டு குடிப்பீர்கள். ஏனென்றால் இம்மானுவேல் என்ற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அதிசயம் என்று சொல்லுகிற ஆலோசனை கர்த்தர் என்று நாமம் தரிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து, மேசியா கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார். அவர் அதற்கு தான் இந்த பூமியில் வந்து பிறந்தார். அவர் இன்றைக்கு பிறக்கல, 2000, 4000 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்தபடினால் அவர் இந்த வருடம் நீங்க ஜெபித்த ஜெபத்தை பரலோகத்தில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறவர் தேவன் உங்களோடு கூட இருக்கிறாருங்க. அதிசயமானவர் உங்களுக்கு அதிசயமான காரியங்களை செய்ய போகிறார். விசுவாசிங்கள், அறிக்கையிடுங்க. இம்மானுவேல், தேவன் என்னோடு கூட இருக்கிறார். என் பாவங்களை நீக்கி என்னை ரட்சித்தவர் என்னோடு கூட இருக்கிறார். இந்த 14 நாள் 20 நாட்களுக்குள்ளாக 15 நாட்களுக்குள்ளாக நான் அற்புதங்கள் அதிசயங்களை காண்பேன் என்று விசுவாசித்து காத்திருங்கள். பிறந்த நாள் கிறிஸ்துமஸ் 25ஆம் தேதிக்கு முன்பதாக, புதிய வருடத்திற்கு போவதற்கு முன்பதாக உங்களுடைய எல்லா காரியங்களிலும் தேவன் உங்களோடு கூட இருந்து நன்மையானவைகளை உங்களை காண செய்வார். அருமையான சகோதரனை சகோதரியே, விசுவாசித்தீர்கள் என்றால் நிச்சயமாக அதிசயங்களை காண்பீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ. God bless you all. ஆமென், ஆமென், ஆமென்.